என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று சொல்லுகின்றாயே, அப்படியானால் ஆபத்து என்ன? ஆபத்து என்று கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குடும்பம் என்றால் உன்னிடத்தில் அல்ல, உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உறவானவர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை உன்னை பற்றி உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் வெளியில் சொல்லி அங்கே உள்ளவர்கள் இருக்கின்ற மரியாதையை கெடுக்க நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, யாரேனும் உங்களை பற்றி விசாரித்தால் அவர்கள் அத்தனை கீழ்த்தரமான பதில்களை சொல்கின்றார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது. நீ நினைக்கின்றாய், நம்மை பற்றி யார் எப்படி தவறாக சொல்லியிருப்பது, நம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கின்றது. ஆனால் எங்குதான் என்று புரியவில்லை. என் குழந்தையே, நீ நினைக்கின்றாய், நீ எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நினைக்கின்றாய், மற்றவர்களுக்கு செய்கின்றாய். ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை கூட தவறாக மற்றவர்களுக்கு சித்தரித்து காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே நட்பு உறவில் இருந்து இதை நீ அதிகமாக நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம், உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடிக்கத் தெரிந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக உன் அம்மா எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. நீ வார்த்தைகளில் கடந்து வந்த பாதை எத்தனை கரடுமுரடாக இருந்திருக்கும் என்பதை என்னால் உணர முடிகின்றது. இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு எடுபடாது. எத்தனை நாள்தான் இப்படியும் இவர்கள் இங்கே இருக்க முடியும்? சில நாட்கள் மட்டும்தானே. இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி செல்வது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனைகளையும் அனுபவிக்கப் போகின்றார்கள். என் பிள்ளையே, எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்கள் கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்தப் போகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிக விரைவில் தேவைப்பட போகின்றது. உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கப் போகின்றார்கள். என் பிள்ளையே, அன்று கூட என்னுடைய குழந்தை அவர்களுக்கு உதவிதான் செய்ய துணிவாயே தவிர ஒரு பொழுதும் அவர்களுக்கு எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது என்று நீ மனதில் நினைக்க மாட்டாய். உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும், நம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் செல்கின்றது? இரகசியமாகத்தானே மனதிற்குள் வைத்திருக்கின்றோம். அது எப்படி வெளியில் தெரிந்தது என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த இரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். உன்னுடைய மனதில் இரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக 2 வார்த்தைகள் பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கின்றாய். மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடிவிடுகின்றாய். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? நீ செய்கின்ற விஷயங்கள், நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் சொல்லி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள்.
என்று அவர்கள் அப்படி இப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவர்களை எப்படி வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா? என்று சொல்லி அங்கே அவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதனால்தான் என்றுமே உன் அம்மா ஒரு இல்லத்திற்கு சொல்கின்ற முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற இரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள். அம்மா எதற்கு உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றது, அது எப்படியெல்லாம் நடந்தது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? அந்த பொக்கிஷம் மற்றவர்களிடத்தில் அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது. என் பிள்ளையே, அப்படி நீ நினைப்பாயே? நாம் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிய போகின்றது? நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை நாம் இறக்கி வைப்போம் என்று நினைத்து அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ வெளியில் சொல்லிவிடுவாய். ஆனால் அந்த விஷயம் அவர்களுக்கு செவிகளுக்கும் சென்று சேர்ந்தால் அவர்களின் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்தும். நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட இரகசியங்களும் இல்லையே. இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எங்கே தனிப்பட்ட விஷயம் இருக்கும் என்று நினைப்பார்கள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் அது அவர்களை அவமானப்படுத்துவதாக மாற்றும். இதற்கு முன்னால் இது போன்ற செயலை நீ செய்திருக்கின்றாய். இனி சொன்ன அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் செவிகளை சென்றடைந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. யாரிடத்தில் இதை நீ இரகசியமாக சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சென்று சொல்லிவிட்டார்கள். எடுத்துக்கொண்டாலும் அவர்களினுடைய ஆழ்மனதில் நம்முடைய இரகசியம் வெளியில் சென்று விட்டது என்ற எண்ணம் உன் துணையுடன் மனதில் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த எண்ணங்களை வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்து விழுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற இரகசியங்களை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்வது தவறல்லவா என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகின்றது. அங்கே துடித்து கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ அனுமதித்து விடக்கூடாது. என் பிள்ளையே, அந்த விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் பேசுவதற்கு மட்டுமல்லாமல் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் நீ ஒரு பொழுதும் வழிவகுத்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நல்லபடியாகவே இருக்கட்டும், நடந்தபடியாகவே இருக்கட்டும். இனிமேலாவது இந்த வாழ்க்கை பற்றிய கவனம் உனக்கு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் இனி இந்த வாழ்க்கை நீ எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்கள், நம்மோடு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அதிலும் நம்மோடு காலம் முழுவதும் வரக்கூடிய அவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்கின்றாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரகாசத்தையும் பிரளயத்தையும் உருவாக்கும் என்பதை நீ இன்று அறிந்திருக்கவில்லை. நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் நீ சரி செய்ய வேண்டும். என் பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி.
ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.